வாய் ஊறுவதே மகிழ்ச்சி. கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் சோமவள்ளியப்பன். மகிழ்ச்சி என்பது ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு ஒப்பு சொன்னால் அதில் பல சுளைகள் இருக்கிறது. அவர்கள் சொன்ன குடும்பம் ஒரு சுளை என்றால் ஆரஞ்சு பழத்துடைய வேறொரு சுளையை நான் எடுத்து இன்றைக்கு பேச இருக்கிறேன். வாழ்வது ஒரு முறை, அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. வாய்ப்பு இல்லாதவர்களே இல்லை. அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறோமா? மகிழ்ச்சி எங்கேயோ உயரத்தில் பதவிகளில், எங்கேயோ தூரத்தில் வெளிநாடுகளில், எங்கேயோ வெளியில் இல்லை. மகிழ்ச்சி உள்ளே இருக்குது. உள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை, தொடர்ந்து ஊறிக்கிட்டே இருக்கு. நான் இப்போ ஒருத்தரை பற்றி சொல்கிறேன். அவருக்கு வயது இப்போ 85. அவருடைய 28வது வயதில் வாங்கிய 3 அறைகள் கொண்ட ஒரு வீட்டில் இன்றைக்கும் வாழுகிறார். அவருடைய வீட்டுக்கு செக்யூரிட்டி கிடையாது. அவருடைய வீட்டில் சிசிடிவி கேமரா கிடையாது. இவ்வளவு ஏன், அவர் வீட்டில் காம்பவுண்ட் வால் கூட கிடையாது. இதெல்லாம் இல்லாத இந்த மனிதர், அவர் சொல்கிறார், ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். அவர் வெளியில் தேடலை. இதை சொல்லுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? இவர் சொல்லுவதால் இது எப்படி முக்கியம் என்று யோசித்தா இவருக்கு தான் தகுதி இருக்கிறது. காரணம், இவர் சொத்து மதிப்பு $70 பில்லியன். ஒரு பில்லியன் என்றால் 6000 கோடி. 4,20,000 கோடி ரூபாய் உலகத்தில் சம்பாதித்து முதலிடமா 2வது இடமா என்று மாறி மாறி இருந்து கொண்டிருக்கிற வாரன் பஃபெட் சொல்லுவது, இவ்வளவும் சம்பாதித்து உலகத்தில் ப்ரூவ் பண்ணிட்டு சொல்கிறாரு, மகிழ்ச்சி உள்ளிருந்து வருகிறதுங்கிறார். இவர் இன்னொரு விஷயம் இவர் சொல்லுவதில் இவரை கூடுதலாக மதிப்பதற்கு, நான் மதிப்பதற்கு ஒரு காரணம் அவருடைய மொத்த பணத்தில் அவர் பெரும்பகுதியை தர்மத்துக்கு கொடுத்துருக்கிறார், சேரிட்டிக்கு. பெரும்பகுதி என்றால் ஒரு கெஸ்ஸுக்கு விட்ட 50%, 60% என்போம். அவர் கொடுத்தது 99%. சம்பாதிப்பதிலும் முதன்மை, கொடுப்பதிலும் முதன்மை. மகிழ்ச்சியாக வாழ்கிறார். 85 வயதுகளில் அவருக்கென்று விமான கம்பெனிகள் இருக்கின்றன. அவர் பொது விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். எளிமையாக வாழ்கிறார். மகிழ்ச்சிக்கு வேறு யாரை போய் கேட்கணும்? இப்போ நமக்கு மகிழ்ச்சி குறைவதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி, கொஞ்சம் மிடில் ஏஜுக்கு மேலே, மனைவிக்கு காது கேட்கவில்லையோ என்று கணவனுக்கு ஒரு சந்தேகம். ஆனால் கேட்க முடியாது, கோபித்துக் கொள்வார்கள் மனைவி. அவர் பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர்கிட்ட சொல்கிறார், என் மனைவிக்கு வர வர காது கேட்கலையோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், செக் பண்ணிவிட்டு போங்க, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. டாக்டர்கிட்டலாம் வரமாட்டா, அவளுக்கு காது கேட்டாலும் கேட்கும். நான் பாட்டுக்கு தப்பாக சொல்லிட்டேன்னா பிரச்சனை ஆகிடும் அவளுக்கு. ஆனால் காது கேட்கவில்லை என்று நான் நினைக்கிறேன், செக் பண்ணிவிடுங்க, நீங்களே செக் பண்ணுங்கள். எப்படி? நீங்கள் ஒரு அறைக்குள்ளே இருந்து கொண்டு அவர்கள் பார்க்காத விதமாக அவர்கள் பேரை சொல்லி கூப்பிடுங்க. அப்புறம் கேட்கவில்லை என்றால் இன்னும் 10 அடி கிட்ட போய் கூப்பிடுங்க, அவர்கள் பார்க்கக்கூடாது. அப்போ இன்னும் 5 அடி நெருங்கி போங்க. நல்ல யோசனை. போயிட்டார். அடுக்கலையில் அந்த அம்மா சமைத்து கொண்டு இருக்கிறார்கள். அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு ராஜம் ராஜம் அப்படிங்கிறார். சத்தம் இல்லை. நான் என்ன சும்மாவா அப்படி யோசித்தேன், காது தான் கேட்கவில்லை. ஒரு 5 அடி முன்னாடி போய் ஹாலில் போய் நின்று கூப்பிடுகிறார், ராஜம் ராஜம். திரும்பி பார்க்கல அவங்க. நிச்சயமாக உறுதி செய்து கொண்டு நேராக அவர்களுக்கு பின்னாடியே போய் நிற்கிறார். ராஜம் ராஜம். என்னங்கன்னு எத்தனை வாட்டி கேட்குறது? மற்றவர்கள் மீது குறை சொல்லுகிற நம்முடைய மனது மகிழ்ச்சியை தொலைக்கிறது. பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனை நம்மக்கிட்ட. அவர்களுக்கு காது கேட்கவில்லை என்று இவருக்கு சந்தேகம். சீனாவில் ஒரு ஆள் இருக்கான், அவனுக்கு வேறு விதமான பிரச்சனை. அவன் ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். சீனாவில் உங்களுக்கு தெரியும், பாம்பு தவளை எல்லாம் சாப்பிடுவாங்க. உங்கள் ஹோட்டலுக்கு நான் தவளை கால், ஃப்ராக் லெக்ஸு சப்ளை பண்ணுறேன், எவ்வளவு வேண்டும்? உன்னால் எவ்வளோப்பா கொடுக்க முடியும்? ஒரு நாளைக்கு 50, தாராளமாக 50 தருகிறேன். சந்தோஷமாக போயிட்டான். திங்கக்கிழமை காலையில் 50 தவளை கால்களோடு. திங்கக்கிழமை காலையில் 7 மணி, 8 மணி, 9 மணி இவன் வரலை. 10 மணிக்கு வர்றான். என்னப்பா உன்னை நம்பிக்கிட்டு இருந்தோம், சீக்கிரம் வா, பையங்கேங்கிறார். இதுதான் பையங்கிறான். சின்னதாக கொண்டு வரான். 50 தவளை காலுக்கு என்ன சின்ன பிளாஸ்டிக் பை என்று. ஐயா என்னை மன்னிச்சுக்குங்க. ஏன்? எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குங்க, அதுக்குள்ளார ஏகப்பட்ட சத்தம், கலபலா 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 கலபலா, ராத்திரியெல்லாம் கத்தும். நான் நினச்சேன் ஒரு 1000 தவளை இருக்குன்னு. அதை நம்பி தான் உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டேன். போய் தேடி கண்டுபிடிச்சா 2 தவளை தாங்க இவ்வளோ சத்தம் போட்டிருக்கு. மகிழ்ச்சியை தொலைப்பதற்கு இன்னொரு காரணம், நம்ம யாரோ குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பல குரல்கள் கேட்பதாக நினைக்கிறோம். ஃபார் அண்ட் ஃபியூ. நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கோம். நம்முடைய மனதை பூதாகரமாக்கி காமிக்குது. நம்மளை எல்லாரும் குறை சொல்வது போல மகிழ்ச்சி தொலைப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது.
நீங்கள் சமைக்கிற பார்த்துருப்பீங்க, உப்பு காரம் பார்ப்பாங்க. கையில் ஒரு சாம்பாரையோ ரசத்தையோ ஒரு சொட்டு விட்டு உப்பு இருக்கா என்று பார்த்தால், அதை நான் கொஞ்சம் அந்த ப்ராசஸை நீட்டிச்சு காமிச்சா அது ஒரு தொட்டு எடுத்து நாக்கில் வச்சு என்ன பண்ணுவோம் என்று அந்த நாக்கை மேலெண்ணத்தில் ஒட்டி, அது மேலே போய் ஒட்டின உடனே கண்ணை மூடி மனதில் அதை யோசிப்போம், உப்பு போதுமா என்று. ஒரு விஷயத்தில் உப்பு இருக்கா புளிப்பு இருக்கா கூட இருக்கா என்று தெரிவதற்கு இவ்வளவு வேலைகள் உள்ள நடைபெற்றால் தான் அது பதிவாகிறது. மகிழ்ச்சி என்பது நம்மை சுற்றி நடப்பதல்ல, பதிவு செய்து கொள்வது. பல பேர் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது செல்ஃபோன் எடுத்து காமிச்சா போதுமா, காண்பித்தா பதிவாகுமா? அங்கே ரெக்கார்ட் பட்டன் அமுக்கணும். பல விஷயங்களை நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம், பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறோம், பல பேர் பேசி கொண்டிருக்கிறோம், பட் வி டோன்ட் ரெக்கார்ட். மகிழ்ச்சி பதிவுகளில் தான் இருக்கிறது, நினைவாக செய்ய வேண்டும். ஒரு சுவிட்சர்லாண்டில் டிட்லிஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு 10,000 அடி உயரம், -8 டிகிரி. இவ்வளவு செலவழித்து கொண்டு அங்கே போனது அந்த குளிரையும் அந்த ரம்மியத்தையும் அந்த பனியையும் ரசிப்பதற்காக. அங்கே போய் சில பேர் அதை பதிவு செய்கிறார்கள், மனதில் பதிவு செய்கிறார்கள். சில பேர் வெறுமன கேமராவில் பதிவு செய்கிறார்கள், ஃபேஸ்புக்கில் பதிவு செய்கிறார்கள், லைக்குகளாக எண்ணி பார்க்கிறார்கள். இது வேறு யாருக்காக நீங்கள் விளையாடுகிற விளையாட்டு. உங்களுக்கு அந்த கணத்தை நீங்கள் ரசிக்கிறீர்களா? சின்ன சின்ன சந்தோஷங்களையெல்லாம் விட்டு விட்டு வெளியில் ஏதோ பெருசாக தேடிக்கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் அவ்வளோ பெரிதெல்லாம் தேவையே இல்லை சந்தோஷமாக இருப்பதற்கு. நம்ம மனதில் பெரும்பாலான மனிதர்கள் செய்கிற தவறு, துயரங்களை அசை போட்டு பதிவு செய்து கொண்டு வாழ்க்கை மோசம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் செய்ய வேண்டியது சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அசை போட்டு உள்ளே இன்கிரைண்ட் பண்ணி நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். டால்ஸ்டாயினுடைய இந்த கதை ரொம்ப பிரபலமான கதை, உங்களுக்கு சிலர் தெரிந்திருக்கலாம். ஒருத்தர் ரொம்ப நிலத்து மேலே ஆசை, அவன் வந்தான், எனக்கு நிறைய நிலம் வேண்டும் என்றான். ஒரு பெரியவர் சொன்னால், நீ எடுத்துக்கூடா, எவ்வளோ நிலம் வேணாலும் எடுத்துக்கோ, 1000 ரூமில் என்கிட்ட கொடுத்துரு. ஒரு சூரியன் ஆரம்பிக்கிற போது விடிகாலையில் நீ போ, எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நட. ஒரே ஒரு கண்டிஷன், நீ திரும்பி ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டீன்னா நீ எவ்வளோ தூரம் நடந்தியோ அந்த இடம் மொத்தமும் உனக்கு வெறும் 1000 ரூபல். முதல் நாள் இரவு அவனுக்கு தூக்கமே வரல, அதிக தூரம் நடப்பதற்காக திட்டமிட்டான். மறுநாள் நடந்தான். ஒரு நியாயமான மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மதிய நேரத்தில் திரும்பணும். ஆசை விடுமா? இன்னும் கொஞ்சம் எப்படியாவது முடிக்கிற போது வேகமாக முடித்து விடலாம் என்று போகிறான். அழகிய புல்வெளி இன்னும் கொஞ்சம் என்று போகிறான். மாலை ஆகிவிட்டது, திரும்பி ஓடி வர்றான். ஐயோ 1000 ரூபல் போக போகுது, ஐயோ இவ்வளோ இடமும் போக போகுது, பதைக்கிறான். சூரியன் விழுவதற்குள்ளார வந்தான், சேர்ந்துட்டான், விழுந்தான், எழுந்திருக்கான். அவ்வளோ இடம் தேவையில்லை, அவனுக்கு 6 அடி தான் வேண்டும் என்று டால்ஸ்டாய் அந்த கதையை முடிப்பார். நாம் எவ்வளோ பெரிய வட்டம் ஆரம்பித்து தொடர்ந்து முயற்சி செய்தோம் என்பதல்ல வாழ்க்கை, வட்டத்தை முழுமையாக்கினோமா? சின்ன வட்டமா பெரிய வட்டமா, அவ்வளோதான் பிரச்சனை. வட்டம் முழுமையானதா? இஸ் அவர் லைஃப் கம்ப்ளீட், பர்பஸ்ஃபுல், மீனிங்ஃபுல்? 16 பெற்று பெருவாழ்வு, அறுசுவை உணவு உண்டு, பேலன்ஸ்டு லைஃப் என்று திரும்ப சொல்லுவது முழுமையாக வாழுங்கள் என்று. உள்ளிருக்கிற மகிழ்ச்சியை கண்டுபிடிப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி திரு சோம வள்ளியப்பன் அவர்கள். அடுத்ததாக திருமதி ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது நம்முடைய காதுகளில் ஒலித்து மனதுக்குள் செல்லக்கூடிய மிக இதமான பேச்சு அவருடையது. மனித நேயத்தை பற்றி பேசுவதற்கு ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அவைக்கு வணக்கம். இந்த வணக்கம் சொன்ன அதை திருப்பி சொல்கிறது ஒரு நல்ல பழக்கம். அவைக்கு வணக்கம். பிரில்லியன்ட். இவ்வளோதான், இதுதான் மனிதநேயம், வேறு எதுவுமே இல்லை. அதற்காக தான் இத்தனை நின்று வணக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் வாய் சொல்கிறதல்ல, உதடுகள் சொல்கிறதல்ல, பற்கள் சொல்கிறதல்ல, கண்கள் சொல்கிறதல்ல, ஐம்புலன்களையும் தாண்டி மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குரல், வந்திருக்கிற எல்லாரும் வணக்கத்துரியவர்கள் அப்படின்னு நம்புறதுனால வரக்கூடிய அந்த வார்த்தை அந்த வணக்கம் அப்படின்னு சொல்கிறது. மனிதநேயம் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம். மகிழ்ச்சி எல்லாரும் அனுபவிக்க ஆசைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆனால் எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்தில் கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது. எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ளே காலை வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசில் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமாக நாம்பெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா?
இன்னைக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மாலை பொழுது நல்ல பொழுதாக இருந்திருக்கு, வந்து உட்கார இடம் கிடைச்சிருக்கு, தலைக்கு மேலே கூரை இருக்கு, கூட உட்காந்து கைத்தட்டவும் சந்தோஷப்படவும் இத்தனை கூட நம்ம சக ஹிருதயர்கள் இருக்காங்க. வீட்டுக்கு திரும்பி போக நமக்கு ஒரு வீடு இருக்கு, வீட்டில் நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சொல்லப்போனால் நிகழ்ச்சி நடக்க நடக்க வந்து கொண்டே இருக்கக்கூடிய மெசேஜ் இருக்கு. எப்படி நடக்குது, நல்லா இருக்கா, உங்களை டிவியில் கவர் பண்ணுறாங்களா, இது அத்தனையும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க.